அடுத்த டோல் வந்தாச்சு. ஓகே, ஈவினிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது செகண்ட். கொஞ்சம் படி என்ன டோல்? ஸ்ரீ பாலாஜி டோல்வேஸ். ஷோரூம்லாம் நான் வந்து OLX-ல் தேடிடுறேன். விமலை கார்ஸ் மஸ்தான்பட்டி. இது இன்னைக்கு இப்போ நம்ம கிராஸ் பண்ணது நமக்கு இன்னைக்கோ 4வது டோல் நமக்கு இப்போ கிராஸ் பண்ணுறது. இல்லை என்ன பார்த்தேன், ஏற்கனவே அங்கே டோல் இது பண்ணியாச்சு, மறுபடியும் டோலா அப்படின்னு. ஐயோ, இங்கே டோல் இருக்கா? எத்தனை டோலு மதுரைக்குள்ள? ஆமாங்க, டோல் இருக்குது. ஆனால் பாவைகளா எவ்வளோ தானே பண்ணுவீங்க? சரி, என்ன பண்ணுறது, டோல் கட்டி தான் ஆகணும். முன்னாடி இருக்கிற வண்டி ரொம்ப பிடிக்கணுங்க, டிகோர். இதுதான் என் கனவுல வந்து இந்த, அதாவது நான் இந்த வண்டி வாங்கலான்னு ஒரு ஆசையிலலாம் இருந்தேன். இது வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு எகிரி போச்சு, எகிரி போகும். இது 5வது டோல், நம்ம இன்னைக்கு பார்த்ததில் 5வது டோல். மதுரைக்குள்ளே கிட்டத்தட்ட 3 டோலுங்க. பெட்ரோலுக்கு ஆகிற காசில் பாதி காசு டோலுக்கு ஆகுது.
டோல் இல்லை. கப்பலூர் டோல் வந்தாச்சு. இப்போ நம்ம இருக்கிறது கப்பலூர். மதுரைக்குள்ளேயே இது 4வது டோல் நம்ம போகிறோம். இப்படி இருந்தால் எப்படி? நம்ம டோலுக்கே அவ்வளோ காசு போகுது. இது கப்பலூர் டோலு. அந்த பக்கம்லாம் நம்ம எந்த பக்கம் போகிறோமோ அந்த பக்கம் மட்டும் லேட் ஆகுது. மற்ற பக்கம்லாம் ஈஸியாக போயிட்டே இருக்குது, மூவ் ஆகிட்டே இருக்குது வண்டி. இங்கே கூட்டம்லேருந்து இந்த பக்கம் வந்து அங்கே வண்டி நின்றுட்டே தான் இருக்குது. அந்த பக்கம் எல்லா வண்டியும் போயிட்டே தான் இருக்குது. ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு தெரியும், எல்லாம் போயிட்டே தான் மூவ் ஆகிட்டே இருக்குது. இங்கே மட்டும் வண்டி நின்றுட்டே இருக்குது. அதிகமாக இருக்கிறதுனால எத்தனை டோல் தான் இருக்குன்னே தெரிய மாட்டாங்க. டோல் எத்தனை டோல் எங்கேயோ ஜல்லிக்கட்டு நடக்குது என்னன்னு தெரியல. ஏகப்பட்ட வண்டி மாடை கொண்டு போகிறாங்க வண்டி வச்சு. அடுத்த டோல் வந்தாச்சு. இது வந்து 7வது 8வது டோல் என்ன எக்ஸாக்டாக தெரியல. ஏன்னா மதுரைக்குள்ளேயே அவ்வளோ டோல் சுற்றி ஆயிடுச்சு. அதனால் மதுரைக்குள்ளே எத்தனை டோல் இருக்குன்னே கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. அதனால் தெரியல. இது வந்து எந்த டோல்னா கன்னியாகுமரி எட்டுராவட்டம். எட்டுராவட்டம் போடுது. கன்னியாகுமரி எட்டுராவட்டம்.
இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலில் மொட்டை போட்டாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா மாவிளக்கு எடுக்க போகிறேன் கைஸ். மாவிளக்கு எடுத்துகிட்டு சாமி கும்பிட்டுட்டேன். சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. மொட்டை போட்டு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ மாவிளக்கு எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இங்கேருந்து நம்ம நினச்ச காரியங்கள் நல்லபடியாக நடந்துச்சு. நல்லபடியாக வந்தாச்சு. தரிசனமும் முடிச்சாச்சு. மாவிளக்கை போட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். கிளம்பும்போது உங்களுக்கு நான் போகிற ரூட்டை காட்டுறேன். மேக்ஸிமம் பெங்களூர் வரைக்கும் காட்டுவான்னு நினைக்கிறேன். ஒசூர் வரைக்கும் காட்டுவேன், பெங்களூர் வரைக்கும் காட்டுவேன். அதுக்கப்புறம் நமக்கு அங்கேருந்து வரும்போது எப்படி வந்தோமோ அதே தான் திரும்ப போகிறோம். ஸோ அதை காட்டி எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதனால் பெங்களூர் வரைக்கும் உங்களுக்கு போகிறத காட்டுறேன். நம்ம இப்போ வந்து எங்கே கிளம்பிட்டோம்னா ஒசூர் வச்சு ஹைட்ராபாத்து கிளம்பியாச்சு. த்ரூ ஹைட்ராபாத் போகிறோமான்னா கிடையாது. நம்ம இங்கேயே ஒரு ஹால்ட்டு போட்டு தான் போக முடியும். இப்போ நான் வந்து ஃபுல் டேங்க் வந்து ஃபில் பண்ணிட்டேன். எத்தனை கிலோமீட்டரில் ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3477 கிலோமீட்டரில் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃபுல் டேங்க் எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னு பார்ப்போம். ஸோ நான் சாமி தரிசனம்லாம் சூப்பராக முடிச்சாச்சு. மொட்டை போட்டுட்டு கிளம்பியாச்சு. ஊருக்கு கிளம்பியாச்சு. சூப்பராக போயிட்டு நீட்டாக எல்லாத்தையும் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இப்போ நம்ம மணி எத்தனைன்னா இப்போ 6:30 ஆகுது. 6:34. இப்போ நம்ம ஹைவேல ஜாயின் பண்ணிக்கலாம். NH 44. NH 44 ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இங்கே சாத்தூர்லேருந்து கிளம்பிட்டேன். சாத்தூர் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ வந்து எந்த ரூட்டில் போகிறோம் அப்படின்னா விருதுநகர், மதுரை, திருச்சி, அப்புறம் ஒசூர் அந்த ரூட்டில் நம்ம போக போகிறோம். நேரம் இருட்ட ஆரம்பிச்சிச்சு. வெளிச்சம் இல்லை. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு காட்ட முடியும். தௌசண்ட் 479 கிலோமீட்டரில் இருக்குது. இப்போ 68 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். எடுத்த உடனே டோலா என்ன டோல்? ஃபஸ்ட்டு டோல் இன்னைக்கு, அதாவது ரிட்டர்னில் ஃபஸ்ட்டு டோல். இன்றைக்கி ஃபஸ்ட் டோல் கிடையாது, ரிட்டர்னில் தான் ஃபஸ்ட்டு டோல். என்ன டோலு? எட்டூரா வட்டம் அப்படின்னு ஒரு டோல். நம்ம ஃபஸ்ட் டைம் நான் வண்டியில் போகும்போது, வெரி ஃபஸ்ட் டைம் நான் சர்ப்ரைஸ் பண்ணும்போது மழை வருது. ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. மழையில் கொஞ்சம் கவனமாக தான் வண்டி ஓட்டணும். ரொம்ப வேகமாக ஓட்டக்கூடாது. நான் மெதுவாக ஓட்டிட்டு போனேன். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 60, 65 தான் ஸ்பீடு. அதுக்கு மேலே போகிறதா இல்லை. வேகமாக வேகம் ரிலாக்ஸாக போக போகிறேன் இன்றைக்கி. மழை பிடிச்சிச்சுங்க. நல்ல மழை பிடிச்சிருச்சு. அதான் நம்ம மழையை நடந்துருக்கோம். பைக்கில் தான் மழையை நடந்துருக்கோம். அப்படின்னாலாம் பைக் எடுக்கும்போது கார் இல்லாதப்போ. இப்போ மழை தான் காருக்குள்ளே உட்காந்துருக்கு. ஜாலியாக போகலாம்.
ஓகே, ஈவினிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணது செகண்ட் டோலு. என்ன டோலு இது? மதுரைன்னு நினைக்கிறேன். மதுரை ரீச் பண்ணியிருப்போன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே கூட்டமாக இருக்குது, டிராஃபிக் அதிகமாக இருக்குது. மழை பெஞ்சாலும் டிராஃபிக் அதிகமாக தான் ஆகும். ராம்ராஜ் அல்கசார் முன்னாடி நிற்குது ஒரு அல்கசார். கப்பலூர் டோல் நம்ம தாண்ட போகிறோம். ஈவினிங் கிளம்புனதுலேருந்து இது 2வது டோல். ஃபஸ்ட்டு வந்து சாத்தூரில் ஒரு டோல் தாண்டோமா, இது செகண்ட் டோல். நம்ம டோலை தாண்டிட்டோம், கப்பலூர் டோல் தாண்டியாச்சு. அடுத்தது நம்ம எங்கே அப்படியே நேராக மதுரை அவுட்டரில் போயிட்டு அப்படியே திருச்சியிலேருந்து கரூர், நாமக்கல், சேலம், ஓசூர் வரைக்கும் இப்போ பிளானு. அதுக்கு மேலே போகிறோமா இல்லைன்னா வந்துட்டு ஓசூரில் எங்கேயாவது ஸ்டே பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம ஓசூர் போன கூட பார்த்துக்கலாம். மெதுவுக்கு அன்டைமில் போவோம், அதனால் மெதுவாக போகலான்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ மெதுவாக போகணுன்னு நினைக்கல. 40-40க்கு மேலே போக முடியல வண்டி எடுத்துகிட்டு. அவ்வளோ மழை, சரியான மழை பெய்யுது. நிப்பாட்டுறதுக்கு எங்கேயும் இடம் இல்லை. வந்து ரோட்டில் நிப்பாட்டுறதுக்கு பயமாக இருக்குது வண்டியை. எதுவுமே கடை எதுவும் கிடையாது, ஃபுல்லாக காடு. இந்த இடத்துல இருந்து வண்டி போட முடியும். அதனால் மெதுவாக போயிட்டுருக்கு. நான் வர்ற வண்டி எல்லாமே மெதுவாக தான் வருது, பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி. ஏன்னா காற்று, சரியான காற்று அடிக்குது. இந்த காற்றுக்கெலாம் வண்டி எங்கேயும் ரொம்ப வேகமாக ஓட்டவும் முடியாது. எங்கே நிப்பாட்டுறதுன்னு தெரியல வண்டி. எங்கே மழை இல்லைன்னா இங்கே வரும். ஓரமாக வண்டி நிப்பாட்டலான்னா வண்டி நிப்பாட்டுறதுன்னே புரியல.
ஊர் வருது. ஊர் இல்லையா பாருந்தா ஏறுது. சரியான தண்ணி. அப்பா சரியான மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஒன்றும் பண்ண முடியல, வண்டி ஓட்ட முடியல. ஒரு பெட்ரோல் பம்பில் வண்டியை போட்டு, பேக்கில் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பம்பு, இதில் வந்து வண்டியை போட்டேன். இது எந்த ஏரியானா கரட்டுப்பாளையம் சர்வீஸ் ரோடு, அங்கே தான் வண்டி நிப்பாட்டியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயாச்சுன்னா அமராவதி ஆறு கூட வந்துடும். ரொம்ப சரியான மழை. அங்கே சாத்தூர்லேருந்து கிளம்புனதுலேருந்து மழை கொஞ்சம் நேரம் பெய்யுது, கொஞ்சம் நிற்கிது, கொஞ்சம். அதுவும் நம்ம காட்டுக்கு பாதைக்குள்ளே வரும்போது மட்டும் மழை பெய்யுது. ஊருக்குள்ளே வரும்போது மழையே இருக்க மாட்டேங்குது. சரி, மழை இல்லைன்னு சொல்லி நம்ம போய் கிளம்பிட்டோன்னு வச்சிங்கன்னா மறுபடியும் காட்டுக்குள்ளே வரும்போது மழை பெய்யுது. என்ன பண்ணுறது? வண்டி மழையில் ஓட்டுறதுக்கு பயமாக தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ரிஸ்கி தான் அது. மழையில் அவ்வளோ மழையிலலாம் வண்டி ஓட்டுறது கொஞ்சம் ரிஸ்கி தான். ஸோ நம்ம எதுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வண்டியை நிப்பாட்டிட்டேன். கொஞ்சம் எவ்வளோ மழை பெய்யுதுன்னு. வெரி குட் மார்னிங் கைஸ். இங்கே நம்ம மணி இப்போ பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. குட் மார்னிங் கைஸ். இன்னைக்கு டேட்டு 5th May. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:52, அதாவது அப்ராக்சிமேட்டு 2 o'clock. இங்கே வண்டி நிப்பாட்டி 1 ஹவருக்கு மேலே ஆகுது. மழை குறைஞ்ச மாதிரி தெரியல, அப்படியே நின்றுட்டுருக்கேன். ஸோ மூவ் பண்ணலான்னு பார்த்தா மழை குறைஞ்சது. மூவ் பண்ணலான்னு பார்த்தா மறுபடியும் மழை பிடிச்சிருச்சு. நான் வந்து அதே பெட்ரோல் பம்ப் போட்டு தான் நிற்கிறேன். நான் பெட்ரோல் பம்பு என்ன பண்ணுறது, ஒரு குட்டியாக ஒரு தூக்கம் போட்டுட்டேன். குட்டி தூக்கம் போட்டு நிச்சயிச்சு பார்ப்போம். மழை குறைஞ்சதுன்னா கிளம்பிட வேண்டியதுதான். Woke up late, missed the morning glaze, but the sunlight hits in so many ways. Grabbed my shades and hit the streets, no plan, chasing vibes like seashells in the sand. Radio hums a tune I can't name,
Crooked smiles, crashing waves, no shame. Flip my phone, toss it in my bag. Today's for us, no time to lag. Feel the world just turning slow. Let the breeze tell us where to go. Every step a beat we can make. Life's a tune, sing it till we break. Concrete warm under my bare feet. Crowds moving like a heartbeat. Skipping stones in city streams we find. Let's write a new story, leave the old behind. Someone's cooking love in the air, I swear. Every spark in their voices shows they care. Colors splash like secrets on these walls, while laughter echoes through the halls. Feel the world just turning slow. வணக்கம் என் அன்பு உறவுகளை. இப்போ நம்ம வந்துட்டு ஒசூர்லேருந்து கிளம்பியாச்சு. இன்னைக்கு ஃபுல்லாக ஒசூரில் தான் இருந்தேன். காலையில் ஒசூர் வந்தால் வந்துட்டு இப்போ வந்துட்டு கிளம்பியாச்சு. ஈவினிங் கிளம்பியாச்சு. நைட் ட்ராவல் தான். காலைல ஹைதராபாத் போய் சேர்ற மாதிரி பிளான் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஜியோ பெட்ரோல் பம்பில் தான் வந்து நாங்கள் பெட்ரோல் ஃபுல் பண்ணேன். ரேட்டு பார்த்தீங்கன்னா 101 ரூபா 79 காசு. நமக்கு ஃபுல் டேங்க் எவ்வளோ வந்துச்சுன்னா ஃபுல் டேங்க் நமக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா எவ்வளோ இருக்கா 16.56 லிட்டர் பிடிச்சிது. ஏற்கனவே பெட்ரோல் இருந்துச்சு, அது போக இப்போ 16.56 லிட்டர் பிடிச்சிருக்கு. இப்போ 1685 ரூபா 64 காசு ஆச்சு. ஸோ இப்போ கிளம்ப வேண்டியது. எத்தனை கிலோமீட்டர் நம்ம பெட்ரோல் போட்டிருக்கோம்? 3931 கிலோமீட்டரில் ஃபுல் டேங்க் பண்ணியிருக்கோம். ஸோ அப்புறம் எவ்வளோ அடுத்த ஒரு 2 லைன் வர்ற வரைக்கும் எம்டி லைன் வர்ற வரைக்கும் நம்ம ஓட்ட போகிறோம். ஓகேவா? அப்படினால நம்ம மேக்ஸிமம் பெங்களூர் தாண்டிடும்னு நினைக்கிறேன். பெங்களூர் தாண்டி போய் பெட்ரோல் போடலாம். ஆந்திராவில் ரேட் அதிகம், 110 ரூபா ஆகுது. பார்ப்போம் எவ்வளோ ஆந்திராவை தாண்டி போட முடியுமான்னு பார்ப்போம். ஓகே, வாங்க போவோம். லெட்ஸ் கோ. நம்ம இப்போ அஃபிஷியலாக கர்நாடகாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். அத்திப்பள்ளியில் இருக்க. இப்போ அத்திப்பள்ளி பிரிட்ஜு ஏறுறோம். இப்போ நான் வந்து பாகலூர் ரோட்டில் போய் உஸ்கைட்டை பிடிச்சி அப்படி போகலான்னு தான் நினச்சேன். ஆனால் வரும்போது அந்த ரூட்டை பற்றி நம்ம பார்த்துட்டோம். ரொம்ப மோசமான ரோடாக இருக்குது. அதனால் சிட்டி டிராஃபிக்காக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சிட்டிக்குள்ளே வந்துட்டேன். நான் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. இப்போ மணி 9 ஆச்சு. இதுக்கு மேலே டிராஃபிக்கு இருக்குமா தெரியல. பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை. நம்ம அந்த டிராஃபிக்கில் போனாலும் பரவாயில்ல, அந்த ரூட்டு வேணான்னு சொல்லி இந்த பக்கம் வந்துட்டோம். ஓகே, நம்ம பாவச்சு முதல்ல பெங்களூர் சிட்டியை தாண்டதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்ப்போம். அத்திப்பள்ளிக்குள்ளே 9:15 உள்ளே வந்துருக்கோம். ஸோ எவ்வளோ நேரத்தில் நம்ம பெங்களூர் சிட்டியை தாண்டோன்னு பார்ப்போம். வந்துட்டோம். எலக்ட்ரானிக் சிட்டி வந்து அதில் மேலே பிரிட்ஜ் ஏற போகிறோம். இதான் உள்ளே வந்தாச்சு, பிரிட்ஜ் வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு 20 இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிரிட்ஜு மொத்தமாக ஃபுல்லாக நம்ம பெங்களூர் சிட்டிக்குள்ளே போகாமல் அப்படியே பிரிட்ஜ் மேலேயே ஓடிடலாம். எத்தனை கிலோமீட்டர் இறங்கணும் பார்ப்போம். 3968. ஸோ 16 வச்சுக்கிங்க. எத்தனை கிலோமீட்டரில் நம்ம பிரிட்ஜிலேருந்து இறங்கணும்னு பார்ப்போம். ஸோ நமக்கு தெரியும் இப்போ எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து எத்தனை கிலோமீட்டரில் நம்ம இந்த பிரிட்ஜு இருக்குன்னு பார்ப்போம்.